channel Cashew Spot. இப்போ நம்ம illustration 2 பார்க்க போறோம். Illustration இதில் வந்து A கொடுத்துருக்காங்க. A என்னன்னு பார்த்தா அதாவது செட் A வந்து 1, 2, 3. அதே மாதிரி B கொடுத்துருக்காங்க A, B. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரைட் A cross B and B cross A. இது ரெண்டுத்தையும் எழுத சொல்கிறாங்க. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ செட் A செட் B கொடுத்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேட்குறாங்க. அதாவது A cross B and B cross A வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ செட் A என்ன? ஏல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3. செட் Bயில் A ஸ்மால் b இருக்குது. இப்போ இந்த செட் ஏல இருக்க 1, 2, 3 இதெல்லாம் என்னென்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஏ. செட் பியில் இருக்க ஸ்மால் பின்றது என்னென்னா எலிமெண்ட்ஸ். எதோட எலிமெண்ட்ஸ்? செட் பியோட எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு A cross B வந்து அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செட் ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணணும். ஓகே, 1, A, next 1, B, அடுத்து 2, A, next 2, B, அடுத்து 3, A and 3, B. ஸோ இதுதான் A cross B, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் A அண்ட் செட் B. இப்போ நம்ம B cross A கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் B அண்ட் செட் A. Bயில் என்ன இருந்துச்சு? எலிமெண்ட்ஸ் A அண்ட் B இருந்துச்சு. ஏல என்ன இருந்துச்சு? நம்பர்ஸ் 1, 2, 3. இப்போ நம்ம B cross A எழுத போகிறோம். அதே மாதிரி செட் பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செட் ஏல இருக்க எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். அப்போ A, 1, A, 2, A, 3. அடுத்து B, 1, B, 2 and B, 3. ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் B cross A. ஸோ இப்போ நம்ம A cross B அண்ட் B cross A கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இன் ஜென்ரல் பொதுவாக A cross B இஸ் நாட் ஈக்குவல் டு B cross A. ஓகேவா? A cross Bயும் B cross Aவும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி நோட்டில் பார்த்துருக்கோம். A cross Bயும் B cross Aவும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ஆனால் ஈக்குவலாக இருக்கும். எப்போனா செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதே எலிமெண்ட் செட் பிலையும் இருந்துச்சுன்னா A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஏல 1, 2, 3 இருக்குது. செட் பியில் A, B இருக்குது. ஸோ A cross B is not equal to B cross A. இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச A cross B and B cross Aவை ஜியாமெட்ரிக் இதில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஜியாமெட்ரிக்கல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம A cross B and B cross Aவை வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து A cross B, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் A அண்ட் செட் B.
ஸோ எப்போவுமே வந்து ஏன்றது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும், செகண்ட் இருக்க அந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை ஒய் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். செட் ஏ என்ன இருக்குது இங்கே, செட் ஏன்றது வந்து 1 2 3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் 1 2 3. ஸோ செட் பியை வந்து ஒய் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். செட் பியில் என்ன இருக்குன்னா ஏ பி. ஓகே, இப்போ ஏ கிராஸ் பி இதுக்கான ஆர்டர் பேர்ஸ் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்னன்னு பார்த்தா 1 ஏ 1 ஏனா எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் வந்து ஏ. அப்போ இந்த பாயிண்ட் 1 ஏ. அடுத்து 1 பி, அப்போனா இந்த பாயிண்ட் 1 பி. அடுத்து 2 ஏ, ஏனா இந்த பாயிண்ட் வரும் 2 ஏ. ஸோ 2 பி, இது 2 பி. நெக்ஸ்ட்டு 3 ஏ, 3 பி. ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அப்போ ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஏ கிராஸ் பியை வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கிறது இதுதான். ஸோ இப்போ நம்ம பி கிராஸ் ஏ பார்க்கலாம். பி கிராஸ் ஏ. ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இப்போ நீங்கள் எதுக்கான எலிமெண்ட்ஸ் எழுதணும்னா செட் பிக்கான எலிமெண்ட்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போ இதை தான் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ செட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்னென்ன, அதாவது ஏ பி. ஓகே, செகண்ட் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஏ வந்து ஒய் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ செட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3. ஸோ பி கிராஸ் ஏ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பாயிண்ட்டை வந்து இப்போ நம்ம இந்த கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு என்னென்னா ஏ 1. ஸோ ஏ 1னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் ஏ, ஒய் ஆக்சிஸில் 1. ஏ 1. அடுத்து ஏ 2, இந்த பாயிண்ட் ஏ 2. அடுத்து ஏ 3, இந்த பாயிண்ட் ஏ 3. அடுத்து பி 1, பி எக்ஸ் ஆக்சிஸில் பி, ஒய் ஆக்சிஸில் 1னா இந்த பாயிண்ட் வரும் பி 1. அடுத்து பி 2, இது வரும் இந்த பாயிண்ட். அடுத்து பி 3. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்குது. ஸோ எதுக்கானது இதுனா பி கிராஸ் ஏ. அதை வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இதுதான் பி கிராஸ் ஏக்கு. இப்போ ஏ கிராஸ் பிக்கும் பி கிராஸ் ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏ கிராஸ் பியில் வந்து நம்ம கிராஃபிக்கல் ஃபார்மில் வந்து, அதாவது கிராஃபில் வந்து ஜியாமெட்ரிக் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ரெக்டாங்கிள் கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சு ஏ கிராஸ் பிக்கு. ஸோ பி கிராஸ் ஏக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம திங்கிங் கார்னர் பார்ப்போம். ஸோ திங்கிங் கார்னரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வென் வில் ஏ கிராஸ் பி பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அதாவது எப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். வென், எப்போ வந்து இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இன் ஜென்ரல் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல். அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் கிடையாது. நம்ம லாஸ்ட் அந்த கிராஃபிக்கல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது கூட பார்த்தோம், ஷேப் வந்து மாறி தான் இருந்துச்சு, அதாவது அந்த பொசிஷன் மாறி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து செட் ஏ இருக்குது. செட் ஏல வந்து (1, 2) இருக்குது. செட் பியில் வந்து
ஏ கமா பி இருக்குது. இப்போ இதுக்கு ஏ க்ராஸ் பி எழுதுங்க. ஏ க்ராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 1 கமா ஏ 1 கமா பி 2 கமா ஏ 2 கமா பி. ஸோ இதுதான் வந்து ஏ க்ராஸ் பி. இப்போ பி க்ராஸ் ஏக்கு எழுதுங்க. பி என்ன இருக்குது? ஏ பி இருக்குது. ஏல என்ன இருக்குது? 1 2. ஸோ பி க்ராஸ் ஏ எழுதுனீங்கன்னா ஏ கமா 1 ஏ கமா 2 அடுத்து பி கமா 1 பி கமா 2. இப்போ நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டும் சேமாக இருக்கா? மேலே என்ன இருக்குது? 1 கமா ஏ 1 கமா பி 2 கமா ஏ 2 கமா பி இருக்குது. கீழே என்ன இருக்குது? ஏ கமா 1 ஏ கமா 2 பி கமா 1 பி கமா 2. ஸோ மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அதாவது ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ. ஓகேவா? ஆனால் எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ இருக்குது. செட் ஏ என்ன இருக்குன்னா 1 கமா 2 இருக்குது. செட் பி வந்து என்ன இருக்குன்னா 1 கமா 2 இருக்குது. இப்போ இதுக்கு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்போம். 1 கமா 1 1 கமா 2 2 கமா 1 2 கமா 2 2 கமா 2. ஸோ இது வந்து ஏ க்ராஸ் பி. இப்போ வந்து பி க்ராஸ் ஏ கண்டுபிடிங்க. பி க்ராஸ் ஏ. ஓகேவா? ஸோ பி என்னது? 1 கமா அதாவது 1 2 தான் இருக்குது. ஏவும் 1 2. இதுக்கு நீங்கள் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஏன் அப்படின்னா செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸும் செட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ திங்கிங் கார்னர் இதில் என்ன கேட்குறாங்கன்னா வென் வில் ஏ க்ராஸ் பி பி ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ. எப்போ வந்து ஏ க்ராஸ் பியும் பி க்ராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும்? செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதே எலிமெண்ட் செட் பிலையும் இருந்துச்சுன்னா, அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏ க்ராஸ் பியும் பி க்ராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். எப்போ செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸும் செட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கோ அப்போ தான் ஏ க்ராஸ் பியும் பி க்ராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம நோட்டில் இருக்க 3 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் ஜென்ரல் ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ பட் n ஆஃப் ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி க்ராஸ் ஏ. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நோட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? இன் ஜென்ரல் ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ. அதாவது ஏ க்ராஸ் பி is not equal to B cross A. கரெக்ட். A cross Bனா என்ன? செட் ஏக்கும் பிக்கும் உள்ள கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? கடைசியாக வந்து எவ்வளோ ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஸோ பி க்ராஸ் ஏல சேம் செட் பிக்கும் ஏக்கும் எவ்வளோ ஆர்டர்ட் பேர்ஸ் வரும் அப்படின்றத கண்டுபிடிப்போம். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? அது ரெண்டு பேர் ஏ க்ராஸ் பிக்கும் பி க்ராஸ் ஏக்கும் உள்ள பேர் வந்து சேமாக இருக்குமானா சேமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ க்ராஸ் பியில் வந்து ஒரு பேர் இருக்குது 1 கமா 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பி க்ராஸ் ஏல அந்த பேர் என்னவாக இருக்கும்னா 2 கமா 1 இருக்கும். ஓகேவா? ஸோ 1 கமா 2வும் 2 கமா 1ம் ஈக்குவலானா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ. பொதுவாக ஏ க்ராஸ் பியும் பி க்ராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்காதுன்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பட் n ஆஃப் ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி க்ராஸ் ஏ. அதாவது n ஆஃப் ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி க்ராஸ் ஏ. பட் எப்போவுமே வந்து இது ஈக்குவலாக தான் இருக்கும். n ஆஃப் ஏ க்ராஸ் பியும் n ஆஃப் பி க்ராஸ் ஏவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன n ஆஃப் ஏ க்ராஸ் பி அப்படின்னு பார்த்தா, ஸோ
ஏ கிராஸ் பினா என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். செட் ஏக்கும் பிக்கும் உள்ள கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ பி கிராஸ் ஏனாலும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் செட் பிக்கும் ஏக்கும் உள்ளது. இப்போ இதுக்கு வந்து ஏ கிராஸ் பி வந்து ஒரு 4 ஆர்டர் பேர்ஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. செட் ஏக்கும் பிக்கும் ஒரு 4 ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. பி கிராஸ் ஏக்கும் அதே 4 ஆர்டர் பேர்ஸ் தான் வரும். பட் என்ன, இந்த நம்பர் உள்ளே இருக்க நம்பர் வந்து மாறி வரும். ஓகேவா? பட் பேர் வந்து பார்த்தா அதே பேர் தான் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ ஓகே, செட் ஏ இருக்குது, 1 2 இருக்குது. செட் பியில் வந்து 3 4 இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 1ஐயும் 3ஐயும் பேர் பண்ணுவீங்க, 1ஐயும் 4ஐயும் பேர் பண்ணுவீங்க, அண்ட் தென் 2 3 2 4. அப்போ என்ன வரும்? 1 3 1 4 2 3 2 4. ஓகேவா? இப்போ பி கிராஸ் ஏக்கு பண்ணுங்கள். செட் பி என்ன? 3 4. ஏ என்ன? 1 2. இப்போ இதையும் பேர் பண்ணுங்கள். ஸோ பி கிராஸ் ஏக்கு எழுதுங்க. 3 1 3 2 4 1 4 2. இப்போ ஏ கிராஸ் பியையும் பி கிராஸ் ஏயும் கம்பேர் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 1 3 இருக்குது, கீழே மாற்றி இருக்குது 3 1. இங்கே 1 4 இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து 3 2 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 இருக்குது, இங்கே வந்து 4 1 இருக்குது. ஸோ இங்கே 2 4, இங்கே 4 2. ஸோ எல்லாமே வந்து இந்த பேர்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது. ஓகேவா? பட் நம்பர் ஆஃப் பேர்ஸ் பாருங்கள். ஏ கிராஸ் பியில் 1 2 3 4 இருக்குது. 1 2 3 4 பேர்ஸ் இருக்குது. பி கிராஸ் ஏல 1 2 3 4. உள்ளே இருக்க அந்த நம்பர்ஸ் வேணால் மாறி இருக்கலாம், பட் எத்தனை பேர் நமக்கு கிடச்சிருக்கு? மேலேயும் 4 பேர்ஸ் இருக்குது ஏ கிராஸ் பிக்கு, கீழே பி கிராஸ் ஏலையும் வந்து 4 பேர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க. என்னென்னா, n of a cross b is always equal to n of b cross a. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, a cross b is equal to empty set if and only if a is equal to empty set or b is equal to empty set. அதாவது a cross b இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாய்ட் செட், இல்லைனா நல் செட், இல்லைனா எம்டி செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து வாய்ட் செட், வாய்டுனா என்ன? காலியாக இருக்கிறது. நல் செட், அப்படி இல்லைனா நல் செட்டுன்னுவாங்க. நல்லுனா என்ன? ஒன்றும் இல்லை. எம்டினாலும் காலியாக இருக்கிறது. ஸோ இந்த செட்டை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேமில் சொல்லுவாங்க, மூணுத்தில் ஏதாவது ஒரு பேரில் சொல்லுவாங்க. இந்த 5 இருக்குல்ல, இதை A cross B. A cross B is equal to empty set. எப்பனா if A is equal to 5 or B is equal to, அதாவது ஒன்று A empty செட்டாக இருக்கணும், இல்லைனா B empty செட்டாக இருக்கணும். அப்போ தான் A cross B வந்து empty செட்டாக இருக்கும். ஸோ empty செட்னா என்ன? இப்போ வந்து எம்டி செட்னா உள்ள ஒரு எலமெண்ட்ஸும் இருக்காது. ஓகேவா? லைக் 0 மாதிரி, லைக் 0ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கொடுத்துருக்காங்க, செட் ஏ இருக்குது. செட் ஏ வந்து 1 2ன்னு கொடுக்குறாங்க. செட் பி பார்த்தீங்கன்னா எம்டி செட்டாக இருக்குது. எம்டி செட்னா என்னென்னா லைக் 0 மாதிரி, ப்ளஸ்லேயும் இருக்காது மைனஸ்லேயும் எதுவுமே இருக்காது. இட்ஸ் லைக் 0 இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? இப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து ஆர்டர், அதாவது பேர்ஸ், ஆர்டர் பேர்ஸ் வந்து எழுத முடியுமா? கண்டிப்பாக முடியாது.
அப்போ என்னவா இருக்கும்னா ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதுக்கு வந்து கண்டிப்பாக எம்டி செட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஒன்று ஏ வந்து எம்டி செட்டாக இருக்கணும், இல்லைனா பி எம்டி செட்டாக இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து எம்டி செட்டாக இருந்தால் ஏ கிராஸ் பியும் வந்து எம்டி செட்டாக தான் இருக்கும். இது எப்படின்னா, இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்துருப்போம் நம்ம. ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 வருதுன்னா அதுக்கு வந்து என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து 0வாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? மற்றபடி ப்ளஸ் இருந்தாலோ மைனஸ் இருந்தாலோ சம்திங் ஏதோ ஒரு ஆன்சர் வந்துடும். 2 நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடைக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஏதோ 0வாக இருக்குன்னு அர்த்தம். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதும் போது உங்களுக்கு ஃபைனலாக எம்டி செட் கிடைக்கிது. எம்டி செட்னா என்ன? ஒன்றுமே இல்லை. ஓகேவா? நல் செட் ஒன்றுமே இல்லை. ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு எம்டி செட்டு கிடைக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக செட் ஏ எம்டி செட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா செட் பி வந்து எம்டி செட்டாக இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு செட்டு வந்து எம்டியாக இருக்கணும். அப்போ தான் ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து எம்டி செட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம். If n of a is equal to p and n of b is equal to q, then n of a cross b is equal to pq. ஸோ இதுக்கு இந்த பாயிண்டில் தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே, n of a cross b is equal to p into q. ஓகேவா? இதில் pன்றது என்னென்னா n of aவை வந்து pன்றாங்க, n of bயை வந்து q அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட்டை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 செட்டு இருக்குது. செட் ஏல வந்து ஒரு 1 2 3 4 ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ பி சி டி இ அப்படின்னு ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் ஏல வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் வந்து 1 2 3 4 5ன்னு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஏ கிராஸ் பியாக இருந்தாலும் சரி, பி கிராஸ் ஏவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் கிடைக்கணும்னா, இங்கே எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்கா? இங்கே 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 4 into 5 என்ன? 20. அப்போனா உங்களுக்கு வந்து இந்த 2 செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 பேர்ஸ் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து கிடைக்கும். அது ஏ கிராஸ் பியாக இருந்தாலும் உங்களுக்கு 20 ஆர்டர்ட் பேர்ஸ் கிடைக்கும். பி கிராஸ் ஏவாக இருந்தாலும் உங்களுக்கு 20 நம்பர் ஆஃப் அந்த ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. n of a cross b is equal to pq. pன்றது என்னென்னா n of a. ஓகேவா? n of aல வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4. n of bயில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. அப்போ n of a cross bன்றது என்ன? pq. p into q. அப்போனா 4 into 5 எவ்வளோ? 20 பேர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஆர்டர்ட் பேர்ஸ். இதுதான் வந்து தேர்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் லேர்னிங்.